காஞ்சிபுரம் அருகே வேன் மீது தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதியதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்வெண்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 40 பேர் திருவண்ணாமலையில் நடந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2 வேன்களில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். ஒரு வேன் முன்னால் சென்றுவிட்ட நிலையில் பின்னால் வந்த வேன் பெட்ரோல் இல்லாமல் காஞ்சிபுரம் செவிலிமேடு பாலாற்று பாலத்தில் நின்றுவிட்டது. வேனில் இருந்த சிலர் இறங்கி பெட்ரோல் பங்க் நோக்கி வேனை தள்ளிச் சென்றனர். அப்போது பாலாற்று பகுதியில் வேகமாக வந்த தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று திடீரென்று வேன் மீது மோதியது. இதில் வேனில் இருந்த சிவா, முனுசாமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயினர். 20 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களில் யோகலட்சுமி என்ற குழந்தை உட்பட 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து அரசு மருத்துவமனைக்கு வந்த மாவட்ட கலெக்டர் பாஸ்கரன் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார். இந்த சம்பவம் குறித்து காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர்.